பிள்ளைகளுக்கு பொதுவாகவே அமாவாசை இருந்தால் பிறந்த நாள் வந்துச்சுன்னா அதுக்கு புது ட்ரெஸ்ஸு போடணும், கடைக்கு கூட்டிகிட்டு போகணும், ஆடம்பரமாக செய்யணும் அப்படின்னு நினைக்காதீங்க. பிள்ளைய தான் முக்கியம். அம்மா பிறந்த நாள் எப்போ வேணாலும் கொண்டாடிக்கலாம். 3 தண்ணி ஊற்றி ட்ரெஸ் எடுத்து போட்டு நீங்கள் நல்லபடியாக அமோகமாக கொண்டாடுங்க. பிள்ளைய நல்லா இருக்காங்க, அவ்வளவுதான். பிறந்த நாள் வந்தால் ட்ரெஸ் எடுக்க கூட்டிகிட்டு போகிறவங்களாம் கடை விதைக்கு கூட்டிகிட்டு போகாது. எத்தனை பேர் கடைக்கு வருவாங்க. அவங்க முந்தி அடி வெடிச்சுன்னா பிள்ளைகளுக்கு தான் வேதனை. அப்புறம் திரும்ப அவஸ்தைப்படணும். அது ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ் எடுத்து அப்புறம் பிறந்த நாள் ஒரு நாளைக்கு கொண்டாடுங்க. ஒன்றும் அவசரம் இல்லை. பிள்ளைய தான் முக்கியம். பிள்ளைகளை தான் பாதுகாக்கணும். அதுக்காக ட்ரெஸ் எடுத்து போட எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். அம்மா இது இந்த அரிசி துள்ளுமா அந்த பிள்ளைக்கு அரைக்கிறதுக்கு நேர்ந்துக்கணும்ல, அதை கஞ்சி ஆச்சி ஊற்றுற வீட்டிலையும் கொடுப்பாங்க. துள்ளுமா அரிசி பறித்து கொடுப்பாங்க இந்த அம்மாளுக்கு கஞ்சி ஆச்சி ஊற்றுற வீட்டில். அப்படி சமயம் வரலைன்னா கோயிலில் முளகத்து நெய்யில் மந்தப்பிடாரி கோயிலில் கொண்டு போய் அம்மாளுக்கு தண்ணி எடுத்து ஊற்றி மஞ்சள் அரைச்சி கொண்டு அவங்களுடைய சாமிக்கு சாத்திட்டு இந்த அரிப்பரிசி கொஞ்சமாக ரொம்ப வாங்குவாங்களோ என்னமோ ஊருக்கு தக்கன கொஞ்சமாக அரிசியை ஊற வச்சு அரைச்சி வச்சு கிண்ணத்தில் துள்ளுமாவை நேர்ந்தா துள்ளுமா அடித்து கொண்டு வைக்கலாம். பச்சளையை அம்மா பச்சளையை அதை உருகி மேலே போட்டு ரெண்டுலேயும் போட்டு சாமி கும்பிடுங்க. ஏன்னா உள்ளே கலந்து தான் வைப்பாங்க. எங்களுக்கெல்லாம் சின்ன பிள்ளையில அது கலந்து இருந்தால் ஒரு துளி இருந்தால் கூட அது திங்கும்போது கசக்கும். அதுக்காக மேலே போட்டு லேசாக இப்படி கலரி விட்டு ஒதுக்கி வச்சுட்டு அரிப்பரிசியை கொடுக்கலாம். நல்லபடியாக அந்த அந்த நேர்த்திக்கடனை செலுத்தணும். கோயிலில் கொண்டு கொடுக்கலாம். அப்படி இல்லையா வீட்டு வாசலில் தண்ணி ஊற்றுற அன்னைக்கு கொடுக்கலாம். ஆனால் தண்ணி ஊற்றுற அன்னைக்கு கொடுத்தா ஒருத்தர் யோசனை பண்ணுவாங்க, வாங்குறது நமக்கு வந்துடணுமோ என்ன. கோயிலில் கொண்ட கொடுத்தா எல்லோரும் வாங்குவாங்க. அப்படி செய்யுங்க, அது நல்லது. இது நாட்டுப்புறங்களில் மந்தப்பிடாரி கோயில் இருக்குது, முளகத்திணை இருக்குது, புரிஞ்சுக்கொள்வாங்க. டவுனுகளில் மந்தப்பிடாரினா என்னன்னு யோசிப்பாங்க. மாரியத்தா கோயில் இருக்குல்ல, முத்துமாரி இருக்குது, மகமாயி இருக்குது, ஒவ்வொரு கோயிலுக்கு சாமி பேர்கள் இருக்குது. அப்படிப்பட்ட கோயிலில் கொண்டு போய் பச்சரிசி கொஞ்சம் ஒரு 2 கை அள்ளி போட்டு ஊற வச்சு அதை கொண்டு போய் கலந்து இனிப்பு போட்டு கொடுக்காம தான் கொடுப்பாங்க. சில பேருக்கு இனிப்பு போட்டு கூட கொடுக்கலாம். கொடுத்தா எல்லாருக்கும் வெள்ளத்தை கலந்து கொடுத்தா எல்லோரும் வாங்குவாங்க. வாங்கி கோயிலில் கொண்டு போய் கொடுத்துருங்க, எல்லோரும் வாங்கிக்கிறாங்க. அதுதான் மகமாயி கோயிலில் கொடுக்கணும். கொடுங்க. நன்றி, வணக்கம்.